திருமணத்திற்கு வரன் தேடி வந்த உங்களுக்கு வன்னியர் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் இலவசமானவையே. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடுற வரன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ இந்த வரனை பார்க்கலாம். எங்கள் பேர் ஜனனி, வயசு 46, வயது 159 சென்டிமீட்டர், ராசி தனுசு, நட்சத்திரம் பூராடம், சாதி வன்னியரில் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. அரசாங்க வேலையில் இருக்காங்க. மாதம் 38,000 பிடிப்பெல்லாம் போல் கையில் வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி மட்டும் இருக்காங்களாமா. இவங்க கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க தம்பிக்கு ஏற்கனவே கல்யாணம் தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. இவங்க போன வாழ்க்கையை பற்றி நல்லபடியாக போயிட்டு இருந்தது. சமீபத்தில் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டாங்களா. அதுக்கப்புறம் அவங்க மேரேஜே வேணாம் தனியாக இருந்திருக்காங்க. இனிமேல் அவங்க பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் லைஃப் தனியாக போக வேணும்னு சொல்லி தான் இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க வயது வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ஈக்குவல் ஏஜாக இருக்கணும். அதிகபட்சம் ஒரு 6 வயசு வித்தியாசம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க பசங்க 2 பேருமே தனியாக ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க. மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக ஹாஸ்டலில் தான் தங்கியிருப்பாங்களாம். இவங்க அப்பப்போ பார்த்துட்டு மட்டும் போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய இருக்கவங்க குழந்தைங்க இருந்தால் நம்ம தனியாக வச்சுறதுக்கு பெட்டர் சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்கம்மா. ஏன்னா குழந்தைகளுக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. இவங்க வயது வரும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஏஜாக இருக்கணும். அதிகபட்சம் எந்த வயசு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஏற்பாடு பண்ணலாம் வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்கள அரசாங்க வேலையில் இருக்காங்க. இவங்க மாற்றிட்டு வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஓகேன்னா இவங்க கூட தங்கிக்கலாம் சொல்கிறாங்க. வீட்டோட மாப்பிள்ளை வந்தாலும் ஓகே தான் சொல்கிறாங்கம்மா. மற்றபடி மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கம் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. இவங்க பின்னோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா மரசாமம் கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்களா. அதாவது பில்டிங் எல்லாம் கமர்ஷியல் பில்டிங்கு, ஹவுஸ்க்கு எல்லாம் வீடு கதவு ஜன்னல் செய்கிற மரசாமம் செஞ்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக 3 வீடு இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. ஒரு 4 ஏக்கரில் விவசாய நிலம் வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. நல்ல வசதியான குடும்பம் தாம்மா இவங்க. இந்த பெண்ணோட நலம் கருதி எங்கள் முகத்தை நாங்கள் மறைச்சிதாம போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இப்போ இந்த வரனை பார்க்கலாம். எங்கள் பேர் பிரீத்தி, வயசு 31, வயது 154 சென்டிமீட்டர், ராசி சிம்மம், நட்சத்திரம் பூரம், சாதி வன்னியரில் உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. வேலை தனியார் கம்பெனி தான் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 13,000 வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி மட்டும் இருக்காங்க. இவங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போ 2ஆம் திருமணம் தான் பார்த்துட்ருக்காங்கம்மா. இவங்களுக்கு முதல் கணவர் பார்த்தீங்கன்னா சரியில்லாமல் ஒரு சில மாதத்துலேயே பிரிஞ்சு வந்துட்டாங்களா. அதுக்கப்புறம் கடந்த 2 வருஷமாக தனிமையிலே வாழ்ந்துட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க போன வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக போச்சுன்னு ஃபீல் பண்ணாங்க. அதை பற்றி எப்பவும் கேட்க வேண்டாம் தான் நினைக்கிறாங்கம்மா. உங்களோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி இவங்க எப்பவும் கேட்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. இவங்க வயது வரும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவல் ஏஜாக இருக்கணும். அதிகபட்சம் ஒரு 5 வயசு வித்தியாசம் இருக்கணும் தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், பிஸ்னஸ் பண்ணாலும் நல்ல வருமானம் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க, ஒரு சொந்த வீடு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு இது 2ஆம் திருமணமாகணும், உங்களுக்கு குழந்தைகள் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கம்மா. இவங்க போன வாழ்க்கையில் இவங்க ஹஸ்பண்டுக்கு போதை பழக்கம் அதிகமானதுனால தான் இவங்க விட்டுட்டு வந்துட்டாங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. குறிப்பாக புகைப்பழக்கம், குடிப்பழக்கம், அதே மாதிரி போதை பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் நார்மல் வசதி இல்லாமல் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை வச்சு ஒரு நடத்திட்டு இருக்குதான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு 4 மாடு வச்சு பால் கறந்து ஊற்றிட்டு இருக்குதான் சொல்லியிருக்காங்கம்மா. இந்த பெண்ணோட நலம் கருதி முகத்தை நாங்கள் மதிச்சு தான் போட்டிருக்கோம். இந்த வாரம் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டேன். உங்கள் விருப்பத்தினையே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி பல வரங்கள் சேனல் உள்ள இருக்குது, உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.